Good morning friends. இந்த வீடியோல நாம தி ஆன்டி சஃப்ரஜிஸ்ட்ஸ் என்று கார்லட் ஆனா பெர்கின்ஸ் கில்மன் எழுதின என்ற ஒரு அமெரிக்கன் போயட் எழுதின ஒரு போம் இப்போ நம்ம பார்க்க போறோம். தி ஆன்டி சஃப்ரஜிஸ்ட்ஸ். சஃப்ரஜிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருத்தருடைய உரிமையை, அதாவது ஒரு பர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு கொடுக்குற உரிமையை தடுக்கிறவங்க, அவங்க தான் சஃப்ரஜிஸ்ட். தி ஆன்டி சஃப்ரஜிஸ்ட். இப்போ ஆன்டி அப்படின்னாக்கா அகெயின்ஸ்ட்னு அர்த்தம். ஸோ இப்போ ஒரு உதாரணத்திற்கு பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும், அந்த உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க சஃப்ரஜிஸ்ட். ஆன்டி சஃப்ரஜிஸ்ட்னா கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க ஆன்டி சஃப்ரஜிஸ்ட். So, suffragist is the person who advocates to give some rights. அவ்வளோதான், உரிமையை, சிலருக்கு உரிமைகளை வழங்க வேண்டும் என்று சொல்லுகிறவங்க சஃப்ரஜிஸ்ட். ஆன்டி சஃப்ரஜிஸ்ட்னா என்ன? கொடுக்கக்கூடாது, கொடுக்க வேண்டாம், எதுக்கு அவங்களுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்கிறவங்க ஆன்டி சஃப்ரஜிஸ்ட். இது கார்லட் ஆனா பெர்கின்ஸ் கில்மன் எழுதின என்ற ஒரு அமெரிக்கன் போயட் எழுதின ஒரு போம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஸ்டான்ஸாவில் எழுதப்பட்டிருக்கு. 7 ஸ்டான்ஸாஸ் ஆஃப் 7 lines each. ஒன்று 7 வரிகள் இருக்கிற மாதிரி. ஆனால் சிலது பார்த்தீங்கன்னா 8 வரிகள்லாம், 8 வரி 9 வரி. ஆரம்பத்தில் 7 வரிகள் இருக்குது. சில சமயங்களில் ஒரு அன்ஈவன் லைன்ஸில் இருக்கிற மாதிரியே இருக்குது. இதை குறிப்பாக இவர் சொல்கிறது என்னென்னா, பெண்களுக்கு, இப்போது இது ஒரு அமெரிக்கன் பாயிண்ட், அமெரிக்காவில் பெண்களுக்கு ஓட்டுரிமை என்பதே ரொம்ப காலம் கழித்து தான் வந்துச்சு. பெண்களுக்கு எதுக்கு ஓட்டுரிமை? எதுக்காகங்க அவங்களுக்கு தேவையில்லாமல் எதுக்கு? பெண்களுக்கு தேவையான எல்லா உரிமைகளும் இருக்குது, அதனால அவர்களுக்கு தேவையில்லை என்று சொல்லப்பட்டு கொண்டு வந்த காலம். அப்படி சொல்கிறவங்க யார்? பெண்கள் தான். ஸோ பெண்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குங்க, எதுக்குங்க எங்களுக்கு தேவையில்லாமல்? அது ஆண்கள் பார்த்து ஓட்டு போட்டு யாரை வேணாலும் ஜெயிக்க வைக்கணும், எங்களுக்கு தான் எல்லாமே இருக்கே அப்படின்னு தங்களுக்கு உரிமை, பெண்களுக்கு உரிமை தேவையில்லை என்று சொன்ன பெண்கள் இவங்களை பற்றி தான் எழுதுகிறாங்க. அந்த யார் அந்த மாதிரி சொல்லியிருப்பா அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டான்ஸாவிலையும் ஒரு டைப் ஆஃப் விமன், ஒரு வகையான பெண்கள், இந்த வகையான பெண்கள் தான் இப்படி சொல்கிறாங்க, இந்த வகையான பெண்கள் தான் இப்படி சொல்கிறாங்க, ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு சில காரணங்களையும் ஒவ்வொரு ஸ்டான்ஸாவிலையும் அவர் விவரிக்கிறார். ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்டான்ஸாவையும் இந்த டைப் ஆஃப் பெண்கள் ஏன் பெண்களுக்கு ஓட்டுரிமை தேவையில்லை என்று சொல்கிறார்கள் என்று அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். நவ் வி see the first stanza. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் ஃபேஷனபிள் விமன், ரொம்ப ஆடம்பரமான பெண்மணிகள், உயர்ந்த, அதாவது ரொம்ப மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், அதுக்கு மேலே ஹை கிளாஸ், அந்த ஹை கிளாஸில் இந்த சூப்பர் ஹை கிளாஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான பெண்கள் எதுக்கு எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையில்லைன்னா அவங்ககிட்ட எல்லாமே இருக்குது, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உரிமை வந்து தான் அவங்களுக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. தே ஹாவ் எவ்ரிதிங், ஸோ தே டோன்ட் நீட் ஆஃப் தி ரைட்ஸ். அதனால ஃபஸ்ட்டு ஃபேஷனபிள் விமன். ஃபேஷனபிள் விமன் இன் லக்ஸூரியஸ் ஹோம்ஸ். ஆடம்பரமான பெண்கள், ஒரு லக்ஸூரியஸான வீடுகளில் வசிக்கக்கூடிய ஆடம்பரமான பெண்கள். அதனால் லக்ஸூரியஸ் ஹோம், சாதாரணமாக இப்போ ஒரு 5 பேர் இருக்கிற வீட்டுக்கு இவ்வளோ பெரிய வீடு இருந்தால் போதும், ஒரு டபுள் பெட்ரூம் அல்லது ட்ரிபிள் பெட்ரூம் இருந்தால் போதும். ஆனால் சர்வெண்ட்ஸ் இருக்கிறதுக்கே ஒரு 5 ரூம், இப்படி ரொம்ப ஆடம்பரமாக, வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்கும், வீட்டுக்குள்ளேயே எல்லாமே இருக்கும். இந்த மாதிரியான ரொம்ப ஆடம்பரமான வீடுகளில் வசிக்கக்கூடிய பெண்கள், வித் மென் டு ஃபீட் தெம். அவங்களுக்கு தேவையான உணவுகளை எல்லாம் ஆண்கள் என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோ அவங்களுக்கு உடனே கிடைக்கும், உடனே அவங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்துருவாங்க. அந்த அவர்களுடைய கணவன்மார்கள் அல்லது அவங்களுடைய அப்பா அம்மா சகோதரர்கள், அந்த யாரோ இருக்காங்க இல்லையா, அந்த ஆண்கள் அந்த பெண் என்ன உண்ண வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை உடனடியாக அவர்கள் கொடுத்து விடுவார்கள். அந்த நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள்.
with men to feed them, to clothe them. அவர்களுக்கு தேவையான ஆடை, இந்த ஆடை வேண்டாம் எனக்கு இது மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் உடனே அந்த ஆடையை வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருவான் அந்த ஆண் சகோதரனாவோ கணவனாவோ அல்லது குழந்தையா யாரை வேணாலும் இருக்கலாம், மகனாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட ஆண்கள் தனக்கு தேவையான உணவுகளையும் தனக்கு தேவையான ஆடைகளையும் உடனடியாக பெற்று தரக்கூடிய ஆண்கள் நிறைந்த அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள். pay their bills. இவங்க எங்கே வேணாலும் போய் எதை வேணாலும் செலவு பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த குடும்பத்தை சார்ந்த பெண் அப்படின்னா கடத்தருக்கு போவாங்க, உடனே அந்த கடத்தரில் இருக்கலாம் அப்படி வரவேற்று அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துருவான். பில்லு வீட்டுக்கு அனுப்பிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ பில்லு வீட்டுக்கு வந்துடும். பில்லு வீட்டுக்கு வந்தவுடனே என்ன ஏதுன்னு கேட்காம அந்த பில்லுக்கான பணத்தை உடனடியாக அந்த ஆண்கள் கொடுத்து விடுவார்கள். ஸோ அந்த மாதிரியா பே தேர் பில்ஸ். பவுனா தலை வணங்குவது. டாப் த கேட், டாப் த ஹேட். டாப் அப்படின்னா புட் ஆப், ரிமூவ்னு அர்த்தம். ரிமூவ் த ஹேட். இப்போ நீங்கள் ரொம்ப இப்போ ஒரு ஜெயலலிதான்னு வச்சுங்களேன், ஜெயலலிதா அம்மா அப்படின்னு வச்சுங்களேன் ஒரு உதாரணத்துக்கு. அவங்க வந்தாங்கன்னாவே கதவை திறந்துக்கிட்டு அப்படி தலை வணங்குவான் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம். இங்கிலீஷ்காரங்களுடைய பழக்கம் என்னென்னா மரியாதை கொடுப்பதற்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப உயர் மரியாதைக்கு உள்ளவங்க முன்னாடி தொப்பி போட மாட்டாங்க. அவங்க வந்தாங்கன்னா அப்படி தொப்பி அப்படி கழட்டுவாங்க, கழட்டி அப்படி பவ் பண்ணுவாங்க. பவ் அப்படின்னா தலை வணங்குவது, தலையை அப்படி குனிஞ்சு வணங்குறது. ஸோ இவங்க முன்னாடி பல ஆண்கள் தலை குனிந்து வணங்குவார்கள். இவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக டாப் த கேட், ரிமூவ் த ஹேண்ட். அவங்க முன்னாடி அப்படி தொப்பி அப்படி ரிமூவ் பண்ணி அப்படி தலை குனிந்து வணங்குவார்கள். அண்ட் ஃபெட்ச் த ஹேண்ட் கர்ச்சி. இப்போ இவங்க அந்த சேரட் வண்டி அந்த காலத்துல எல்லாம் அந்த சேரட் வண்டி அல்லது கார்ல இருந்து அப்படி இறங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இறங்கும் போது அப்படி அவங்க ஹேண்ட் கர்ச்சி. ஏன் ஹேண்ட் கர்ச்சி அப்படின்னு இங்கே சொல்கிறான்னா அவங்க அதிகபட்சமாக அவங்க தூக்கிட்டு வர்றதே இந்த ஹேண்ட் கர்ச்சி தான். மற்ற எல்லாத்தையுமே பின்னாடி 4 பேர் வருவாங்க. அவங்களுக்கு கூட பாடி கார்டாக ஆட்கள் வருவாங்க, சில பெண்கள் வருவாங்க. இவங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் அவங்க தூக்கிட்டு வருவாங்க. இவங்க அதிகபட்சம் வச்சுக்கிறதே ஒரு ஹேண்ட் கர்ச்சி தான் வச்சுருப்பாங்க. அந்த ஹேண்ட் கர்ச்சி கீழே விழுந்துட்டா கூட உடனே குனிஞ்சு 4 பேர் ஓடி போய் எடுத்து அவங்க கையில் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான பெண்கள். ஹோஸ்டஸ் ஆர் கெஸ்ட். ஹோஸ்டஸ், ஹோஸ்ட் அப்படின்னா விருந்து கொடுப்பவர்கள். விருந்து கொடுக்கிற ஆணாக இருந்தால் ஹோஸ்ட்டு, விருந்து கொடுக்கின்ற பெண் ஹோஸ்டஸ். ஸோ இவங்க விருந்து கொடுக்கின்ற பெண்களாக இருப்பார்கள். அப்போ எப்போ பார்த்தாலும் இவங்க வீட்டில் 10 பேருக்கு பெரிய பெரிய, அதாவது இவங்களுக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸில் உள்ளவங்களை அழைச்சி அடிக்கடி விருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ விருந்து கொடுப்பவர்களாக இருப்பார்கள். அதே சமயத்தில் இவங்க இப்படி நிறைய விருந்து கொடுக்குறாங்கன்னா இவங்க அந்தஸ்து அல்லது இதுக்கு மேல் அந்தஸ்தில் உடைய ஆட்கள் இவங்களை கூப்பிட்டாங்கன்னா அங்கே கெஸ்டாகவும் போவாங்க. ஸோ இவங்களுக்கு வேலையே 10 பேருக்கு அப்படி விருந்து கொடுக்கறது அல்லது யாராவது விருந்து கொடுத்தா இவங்க போய் அந்த விருந்து அட்டன் பண்ணுறது, இதுதான் தினம் இவங்க வீட்டிலேயே நடக்கும். அண்ட் ஆல்வேஸ் ஸோ சப்ளைடு வித் கிரேஸ்ஃபுல் டெஃபரன்ஸ் அண்ட் கர்ட்டசி. டெஃபர் அப்படின்னாக்கா 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று டெஃபர் அப்படின்னா லேட்டுன்னு அர்த்தம், டெஃபர்டு பேமெண்ட். இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் லோன் வாங்கி பணம் கட்டிகிட்டு இருக்கீங்க, சரியாக கட்டிட்டீங்கன்னா ஓகே. ஒரு மாதம் தள்ளி கட்டினீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு பேர் டெஃபர்டு பேமெண்ட்னு பேர். கடைசியில் கணக்கு பார்க்கும்போது இவங்க 8 டியூவில் 6 டியூ சரியாக கட்டுறாங்க, 2 டியூ வந்து டெஃபர்டு பேமெண்ட் அப்படிமா. டெஃபர்டு பேமெண்ட்னா போஸ்ட்போன்டு, தள்ளி கட்டுறது, கொஞ்சம் தள்ளி காலம் தாழ்த்தி கட்டுறது, அதுக்கு தான் டெஃபர்னு பேர். ஸோ டெஃபர்னா போஸ்ட்போன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொன்று ஒருவருடைய ஒப்பீனியன் அல்லது ஆக்ஷனில் சில கன்செஷன் கொடுக்கறது. இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நாம் ஒன்று சொன்னோம்னா அதெல்லாம் இல்லைங்க இது இப்படி தாங்க அப்படின்னு கராராக பேசுவோம். ஆனால் அதே இது அவங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ அப்படி ஒன்றும் இல்லை மேடம், நீங்கள் போங்க மேடம், பார்த்துக்கலாம் மேடம், அடடா நீங்கள் ஏங்க மேடம் கவலைப்படுறீங்க, அடடா போங்க மேடம் அப்படிமா. அதாவது அவங்க ஒரு வார்த்தை ஒப்பீனியன் சொன்னாவே அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு கன்செஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஆக்ஷன், அவங்க ஒரு காரியத்தை செய்யலைன்னு வச்சுக்கலாம், பரவாயில்லைங்க இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிமா. அது மாதிரி இவங்களுக்கு கிரேஸ்ஃபுல் டெஃபரன்ஸ், அப்படியே ரொம்ப மரியாதையாக இவங்களுடைய ஒப்பீனியன் அல்லது இவங்களுடைய ஆக்ஷனுக்கு அவங்க டெஃபர் பண்ணுவாங்க, அதுக்கு அவங்க இணங்கி போவாங்க. அண்ட் கர்ட்டசி, அதீத மரியாதை கொடுக்கக்கூடிய, மரியாதை பெறக்கூடிய பெண்கள். சரவுண்டட் பை தேர் சர்வன்ட்ஸ், எப்போ பார்த்தாலும் இவங்களை சுற்றி வந்து வேலைக்காரர்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க.
அதாவது ஒரு கர்ச்சி கீழே விழுந்தா கூட கீழே அவங்க குனிஞ்சு எடுக்க மாட்டாங்க, டக்குன்னு எடுத்து கொடுப்பாங்க. இப்படின்னு பார்த்தா சரி அவங்களுக்கு தண்ணி வேணும் போல இருக்கு, உடனே தண்ணி கொண்டு வந்து கொடுப்பான். அவங்க நினைக்கிறத அப்படி கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ ஷீ இஸ் ஆல்வேஸ் சரவுண்டட் பை தேர் சர்வன்ட்ஸ், ஹார்சஸ். அதான் அந்த காலம். அதனால எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு எங்கே வெளியே போனாலும் குதிரை வண்டிகள் ரெடியாக தயாராக இருக்கும். ஹார்சஸ் சூழ்ந்திருப்பாங்க. டாக்ஸ், அப்படி விலை உயர்ந்த நாய்கள் வளர்த்து கொண்டு அந்த நாய்களோடு தங்களுடைய நேரத்தை கழித்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள். தஸ் டெல்லஸ், இந்த மாதிரியான பெண்கள் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஹைஃபன் போட்டுட்டு இவங்க சொல்றாங்க, தீஸ் டைப் ஆஃப் ஃபேஷனபிள் விமன், இவ்வளவு இருக்கக்கூடிய இந்த வகையான பெண்கள் சொல்லுகிறார்கள், they have all the rights they want. எங்களுக்கு தேவையான எல்லா உரிமைகளும் எங்களுக்கு இருக்கு, எங்களுக்கு ஏங்க வேற உரிமை, எங்களெல்லாம் தேவையில்லைங்கன்னு இந்த டைப் ஆஃப் பெண்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சக்சஸ்ஃபுல் விமன், வெற்றியடைந்த பெண்கள். வாழ்க்கையில் எதுலையுமே வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு தலை சிறந்த பெண்மணியாக இருப்பாங்க, ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பிஸ்னஸ்னுடைய ஓனர் அவங்க தான். அவங்களுக்கு அப்படியே இந்தியா பூரா ஒரு 100 பிரான்ச் இருக்கும், வெளிநாட்டில் 50 பிரான்ச் இருக்கும். அந்த பிஸ்னஸ் ஹவுஸினுடைய ஒரு பெண்ணாக இருப்பாள். சக்சஸ்ஃபுல் விமன் ஹூ ஹேவ் ஒன் தேர் வே, தாங்கள் எதில் நுழைஞ்சாலும் தங்களுடைய பாதையில் வெற்றி கண்டிருக்கக்கூடிய அந்த வெற்றியாளராக இருக்கக்கூடிய பெண். அலோன், அது அவளாக வெற்றி அடைஞ்ச பெண். தங்களுடைய கணவனாலேயோ அல்லது வேறு ஒரு ஆணினாலோ வெற்றி அடைஞ்சிருந்தா அவன் என்ன சொல்லுவான், நான் இல்லைன்னா நீ வந்துருவியா அப்படின்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பான். அதனால அப்படி இல்லாமல் தன்னுடைய சுய முயற்சியினால் வெற்றி அடைந்த பெண்கள், வித் ஸ்ட்ரென்த் ஆஃப் தேர் அன்எய்டட் ஆர்ம். அன்எய்ட்னா உதவி, அன்எய்டு அப்படின்னா உதவி பெறாமல், ஆம் பிறருடைய எந்த உதவியும் பெறாமல் தங்களுடைய சொந்த வலிமையினால் தனியாக நின்று வெற்றி பெற்ற பெண்கள். ஆர் ஹெல்ப்டு பை ஃப்ரெண்ட்ஸ், எந்த நண்பர்களுடைய உதவியையும் பெறாமல். ஆர் சாஃப்ட்லி கிளைம்பிங் அப் பை த ஸ்வீட் எய்ட் ஆஃப் உமன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்குன்னு சில இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் போய் ஒரு உதவி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, யோ போயா நாளைக்கு வாயா அப்படின்னு அலட்சியமாக சொல்லுவான். இதே இது ஒரு பெண் போய் கேட்டாங்கன்னா, இல்லை மேடம் இன்னைக்கு செய்ய முடியாது மேடம் அப்படிமா. சார் நாளைக்கு என்னால் வர முடியாது சார். அப்படியா மேடம், சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 1/2 hourல நான் பார்த்து செஞ்சு கொடுத்துறேன் அப்படின்னு அப்படி சொல்லுவான். அதான் உமன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். அது பெண்களுக்குன்னு அந்த ஒரு இது இருக்கும். அவங்க போயிட்டாவே அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். இது சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி சாஃப்டாக இவங்க கிளைம்பிங் அப், இவர்கள் வாழ்க்கையில் மேலே போவதற்காக அந்த ஸ்வீட் ஒரு இனிமையான உதவி செய்வாங்க. அதாவது ஒரு பெண் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தன் உதவி செய்வான். அதுக்கு தான் ஸ்வீட் எய்டு, ஒரு இனிமையான உதவி. அந்த எதனால் அப்படின்னா இவங்க உமன் என்பதனால் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் கிடைச்சிருக்கும். அந்த இன்ஃப்ளூயன்ஸினால் மேலே போகாதவங்களாங்க அவங்க இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸினுடைய உதவி இல்லாமல், பிறருடைய உதவி இல்லாமல், தன்னுடைய சுய வலிமையினால் இது பண்ணவங்க சக்சஸ்ஃபுல் எனிவே. இப்படி ஏதாவது ஒன்றில் வெற்றி அடைந்தவர்கள். அண்ட் கேரிங் நத்திங், எதை பற்றியும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரியான பெண்கள் பார்த்தீங்கன்னா they won't carry anything. ஏன்னா அவங்க தானே மேலே வந்தவங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் அது இது நாங்கள் போயாண்டுருவாங்க, வெளியே போயாண்டுருவாங்க. இப்போ இன்னொருத்தவங்களுடைய தயம்னால வந்த பொண்ணுன்னு என்ன பண்ணுனாக்க, அவங்க சொன்னாங்க இவங்க எழுந்திரிச்சு நிற்கணும், அவங்க சொன்னாங்க சரின்னு சொல்லணும், எஸ் சொல்லணும், அவங்களுக்கு வளைஞ்சு கொடுத்து போகணும். ஆனால் தானே இப்படி வந்த பெண்கள் எதற்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க, எதுக்கும் அவங்க இடம் கொடுக்கவே மாட்டாங்க. they won't care nothing. caring notனா நத்திங்னு அர்த்தம். எதை பற்றியும் அவங்க கேர் பண்ண மாட்டாங்க. ஃபார் எனி அதர் உமன்ஸ் அன்சக்சஸ், ஃபார் எனி அதர் உமன்ஸ் அன்சக்சஸ், எந்த ஒரு பெண்ணினுடைய அன்சக்சஸ் அதை பற்றியும் அவங்க கேர் பண்ண மாட்டாங்க. தீஸ், இப்போ ஐஃபன் போட்டான் இந்த மாதிரி. ஸோ பிற பெண்கள்லாம் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் அந்த தோல்வியை பார்த்து அதை கண்டுக்காமல் இவங்களே இவங்களுடைய முயற்சியினால் எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் வெற்றி அடைந்த பெண்கள். தீஸ் விமன் டெல் அஸ், அவர்கள் சொல்லுகிறார்கள், they have all the rights they want. அவங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு மரியாதை இருக்கும். ஏன்னா அவங்க வந்தாங்க, எங்கள் அப்பா அந்த அம்மா டெரர்றான் அப்படின்றான், அப்புறம் ரெஸ்பெக்ட் பண்ணுவான், எழுந்திரிச்சு நிற்பான். ஸோ இந்த பெண்கள் சொல்லுவார்கள், எங்களுக்கு வேணுங்கிற எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்குங்க,
ஏன்னா இவங்க வலிமையானவங்க, இவங்களுக்கு வேணுங்கிற எல்லா உரிமையும் இருக்கும், இவங்க உரிமையை எவனும் மறுக்கவே முடியாது, மறுத்து சொல்றதுக்கே ஒருத்தனுக்கு துணிச்சல் இருக்காது. அப்படிப்பட்ட பெண்கள் இவர்கள், இவங்க அப்படி சொல்லுவாங்க. அடுத்தது இன்னொரு டைப் ஆஃப் விமன், மூணாவது டைப் ஆஃப் விமன் ரிலீஜியஸ் விமன். ரிலீஜியஸ் விமன், அவங்க ரிலீஜியஸ் விமன்கிறவங்க அப்படி ஒரு பீடத்தில், மேலே இருக்கிற ஒரு பீடத்தில் அமர்ந்திருப்பாங்க. இவங்களை தரிசிக்கிறதுக்குன்னு பெரிய ஆயிரக்கணக்கான ஆண்கள் நபர்கள் காத்திருப்பாங்க. அவங்க கரெக்டாக ஒரு 10:30 மணிக்கு தரிசனம் கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க வந்து உக்காந்தாங்கன்னா அப்படியே 1000 பேரும் வரிசையாக வந்து அவங்க முன்னாடி தலை வணங்கி அப்படியே ஒரு கும்பிடு போட்டுட்டு அப்படி நவுந்துக்குவாங்க. அடுத்தது அந்த மாதிரியான ரிலீஜியஸ் விமன் ஆஃப் த ஃபீப்ளர் சார்ட், not the religion of a righteous world, a free, enlightened, upward reaching world, but the religion that considers life as something to back out of, whose ideal is to renounce, submit and sacrifice, counting on being patted on the head and given a high chair when they get to heaven. These tell us they have all the rights they want. இந்த மாதிரியான பெண்களும் இதை சொல்வார்கள். ரிலீஜியஸ் விமன் ஆஃப் ஃபீபிளர் சார்ட், சார்ட்னா வகை, ஃபீபிள் அப்படின்னா வீக்னஸ், ரொம்ப ஒரு வீக்கான வகையை சார்ந்த மதம் சம்பந்தமான பெண்கள். நாட் த ரிலிஜியன் ஆஃப் அ ரைச்சியஸ் வேர்ல்ட், ரைச்சியஸ் என்றால் நேர்மையான, நேர்மையான உலகத்தை சார்ந்த ஒரு அந்த ரிலிஜியன் கிடையாது, அந்த உண்மையான நேர்மையான ரிலிஜியன் கிடையாது. இப்போ உண்மையான நேர்மையான ரிலிஜன்னா நீங்கள் டைரெக்டாக கடவுள்கிட்ட, சாதாரண மனிதனே கடவுள்கிட்ட போகலாம், கடவுள்கிட்ட பேசலாம், கடவுளை நீங்கள் வணங்கலாம், நீங்கள் போயிடலாம். ஆனால் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. அந்த கடவுளுக்கு முன்னாடி தங்களை ஒரு பெரிய கடவுள் மாதிரியும் அல்லது கடவுளை அனுப்பிய ஒரு தூதன் மாதிரி இவங்க நடுவில் ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய அந்த சாமியாரிணிகள் அப்படின்னு இருப்பாங்க. என்னமோ அவங்க தான் டைரெக்டாக கடவுளுடைய அட்வொகேட் மாதிரி வந்து உட்காந்துக்குவாங்க. ஆனால் அது கிடையாது. அவங்க வந்து அவங்க ஒரு ரைச்சியஸ் வேர்ல்டு, ரைச்சியஸ் என்றால் நேர்மையான, ஒரு நேர்மையான உலகத்தில் இருக்கக்கூடிய மதத்தை சாராத அந்த மாதிரியான பெண்கள். A free, enlightened, not the righteous world, நேர்மையான உலகத்தில் இல்லாத, free சுதந்திரமான, enlightened என்றால் ஒரு விவேகமான அறிவுபூர்வமான upward reaching world, மேல் உலகத்தை நோக்கி பயணம் செய்வதற்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உண்மையான மதத்தை சார்ந்தவங்க இவங்க இல்லை. பட் the religion that considers life as something to back out of. ஆனால் இவங்க இருக்கக்கூடிய ரிலீஜியன் இருக்க பாருங்க, அந்த உண்மையான ரிலீஜியனில் அந்த உண்மையான மத நம்பிக்கையும் கடவுள் நம்பிக்கையும் உடையவங்க பார்த்தீங்கன்னா அவங்க எப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க இருக்கிறதே தெரியாது. அவங்க சாதாரண மனுஷன் எங்கேயோ ஒரு ஆசிரமத்தில் ஒரு சாதாரணமாக இருப்பாங்க. அவங்க தான் உண்மையான அந்த மத நம்பிக்கை உடையவங்க. ஆனால் இவங்களாம் அப்படி இல்லை. இவங்களுக்கு அப்படின்னு வந்தாங்கன்னா இவங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு அத்தனை ஆட்கள் இருப்பாங்க, காரு, பங்களா, வசதி, அதான் ஆசிரம்னு தான் பேர். அந்த ஆசிரமத்துக்குள்ளே இவங்களுக்கு அவ்வளோ பெரிய லக்ஸூரியஸ் லிவிங் இருக்கும். ஸோ இவங்க பொய்யான மதத்தை சார்ந்த பெண்கள். ஸோ அந்த உண்மையான மத நம்பிக்கை ஃப்ரீயாக, என்லைட்டன், அப்வர்ட் ரீச்சிங் வேர்ல்ட், அதாவது கடவுளை நம்பி வழிபட வருகின்றவர்களுக்கு மேல் உலகம் சொர்க்கத்திற்கு வழிகாட்டக்கூடிய அந்த உபதேசம் செய்யக்கூடிய உண்மையான மதத்தை சார்ந்தவங்க இவங்க இல்லை. இவங்க எந்த மாதிரியான ஆளு? பட் ஆனால் the religion that considers life as something to back out of, வாழ்க்கைங்கிறது இதை தாண்டி வேற, பேக் அவுட் ஆஃப் இது பின்னாடி, அதாவது இவங்க முன்னாடி காட்டுற வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும், இதுக்கு பின்னாடி வேற மாதிரி வாழ்க்கை இவங்களுக்கு இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு மதம்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ ஒரு ஆசிரமம்னு பேர், பல லட்சக்கணக்கான ஏக்கர் பெரிய பெரிய கோடிஸ்வான்லாம் காலடியில் கொண்டு வந்து இப்படி பணத்தை கொட்டுவான். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இவங்க ஒரு பேக் லைஃப் ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு பின் வாழ்க்கை ஒன்று இருக்கும். அந்த மாதிரியான வாழ்க்கையை நடத்துகிறவங்க. whose ideal is to renounce, submit and sacrifice, counting on being patted on the head and given a high chair when they get to heaven. These tell us they have all the rights they want. இவங்க பார்த்தீங்கன்னா whose ideal is to renounce அப்படின்னா புத்துயிர் பெறுவது, ரினவுன்ஸ் பண்ணுறது, தங்களை பாவங்களில் இருந்து மீட்பது, சப்மிட் அப்படியே ஆண்டவனிடம் அடிபணிவது, சாக்ரிஃபைஸ் எல்லாவற்றையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது,
counting on being patted on the head and given a high chair. Counting on being patted on the head. அப்படியே தன் முன்பாக அப்படி தலை வணங்கி நிற்கிறவங்களுடைய தலையில வச்சு அப்படி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இவங்க ஆசீர்வாதம், இவங்க ஏதோ கடவுள் மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. And given a high chair when they get to heaven. இவங்களை எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அப்படியே இவங்க ஹெவனுக்கு போய் ஒரு ஹை சேர், ஹெவன்ல போய் அங்க என்ன ஹை சேர், ஹெவன்ல இருந்தாங்க, ஹெவன்ல எல்லாரும் ஈக்குவல் தானே. ஆனா இவங்க ஹெவன்லையும் போய் ஒரு ஹை சேர் வேணும். அதாவது அந்த ஹெவன்ல ஹை சேர் யாரு? காட் ஒண்ணுதான். அதுக்கு கீழே இருக்கிற எல்லாரும் நீங்க ஹெவனுக்கு போயிட்டீங்கன்னா ஹெவன்ல ஆல் ஆர் ஈக்குவல் இல்லையா. ஆனா இவங்க given a high chair when they get to heaven, ஹெவனுக்கு போனா கூட அங்க ஒரு ஹை சேர் வேணும்னு நினைக்கக்கூடிய டைப் ஆஃப் பர்சன் இவங்க சொல்லுவாங்க these tellers. ஏன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ், பெரிய அரசியல்வாதிகள், நிறைய பணம் வச்சிருக்கிறவன், இவங்க முன்னாடி வந்து அப்படியே கை கட்டி மண்டிக்கிட்டு இவங்ககிட்ட வணங்கி இவங்ககிட்ட ஆசீர்வாதம் எடுக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரியான சாமியாருங்க கையில் நிறைய பெரிய கோடீஸ்வரங்களுடைய பிளாக் மணிலாம் இருக்கும். பெரிய பெரிய அரசியல்வாதிகளாக இவங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனால் தான் ஜெயிக்க முடியும்னு நம்புவான். அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதனால் இந்த டைப் ஆஃப் விமன், பெரிய பெரிய ஆட்கள், பண வசதி படைச்சவன், அரசியல்வாதிகள், பெரிய மந்திரிகள், இவங்க காலடியில் விழுந்து கிடப்பான். ஸோ இவங்கெல்லாம் காலடியில் விழுந்து கிடக்கும்போது இவங்களுக்கு என்ன உரிமை வேண்டி கிடக்கு. அதனால் இந்த டைப் ஆஃப் பெண்கள் சொல்வார்கள், they have all the rights they want. எங்களுக்கு எல்லா தேவையான எல்லா உரிமைகளும் எங்களுக்கு இருக்கிறது, எங்களுக்கு எதற்கு உரிமை தேவை என்று இவர்கள் கேட்பார்கள். ஸோ இப்போ 3 சொல்லிட்டாங்க: ஃபேஷனபிள் விமன், சக்சஸ்ஃபுல் விமன், ரிலீஜியஸ் விமன். அடுத்தது 4வது இக்னரண்ட் விமன். இக்னரண்ட் விமன் அதாவது இந்த உலகத்தை பண்ணி ஒன்றுமே தெரியாத சில பெண்கள் இருப்பான். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்களும் ஆமாம் எங்களுக்கு என்ன எல்லாத்தையும் ஏதோ என் வீட்டுக்காரன் 4 அடி அடித்தாலும் அவன் பார்த்துக்குவாங்கங்க, எங்கள் பிள்ளைங்க பார்த்துக்குங்க, எங்களுக்கு எதுக்குங்க இதெல்லாம், எங்களுக்கு தேவை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இக்னோரண்ட் விமன். சில சமயங்களில் காலேஜ் பிரெட், சம்டைம்ஸ் சில சமயங்களில் கல்லூரியில் படித்தவங்களாவே இருப்பாங்க, படித்தவங்களாக கூட இருப்பாங்க. அதாவது படிக்காதவங்கன்னு இல்லை, படித்தவங்களாக கூட இருப்பாங்க. ஆனால் இக்னோரண்ட், எதுவுமே தெரியாமல் முட்டாளாக இருப்பாங்க. பட் இக்னோரண்ட் ஆஃப் லைஃப்ஸ் ரியாலிட்டிஸ், வாழ்க்கையின் உண்மை என்ன, ரியல் லைஃப்னா என்னன்னு தெரியாமல் காலேஜ்லாம் படிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ரியல் லைஃப்பை பற்றி இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஆட்கள். அண்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ரைச்சியஸ் கவர்மெண்ட், ஒரு நேர்மையான அரசாங்கம், அந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறது இக்னரண்ட். ஸோ தே ஆர் இக்னரண்ட் ஆஃப் லைஃப்ஸ் ரியாலிட்டிஸ், they are ignorant of principles of righteous government. நேர்மையான அரசாங்கத்தினுடைய கொள்கை என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. ஏதோ போவாங்க, என்னமோ நாட்டில் என்னமோ நடக்குது, யாரோ ஆட்சி செய்கிறாங்க, எப்படியோ நடக்கிறாங்க, இதில் பற்றியெல்லாம் இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் காலேஜிலலாம் படிச்சிருப்பாங்க, புஸ்தகம்லாம் வாங்கியிருப்பாங்க, பட்டம்லாம் வாங்கியிருப்பாங்க. ஆனால் ஒரு நல்ல நேர்மையான அரசாங்கம்னா என்ன இருக்கணும், எப்படி இருக்கணும், அதனுடைய கொள்கை என்ன தெரியாது. ஒரு ரியல் லைஃப்னா எப்படி இருக்கும் தெரியாது. And how the privilege they enjoy were won with blood and tears by those before. இவங்களுக்கு how the privileges they enjoy, இப்போ இவங்களுக்கு சில privilege, சில உரிமைகள்லாம் இவங்களுக்கு இருக்கு. இந்த உரிமைகள், இவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய உரிமைகள் எல்லாம் இவங்களுக்கு முன்னாடி யாரோ போராடி ரத்தம் சிந்து கண்ணீர் விட்டு அழுது ரத்தம் சிந்தி போராடி பெற்று கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகளை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இவங்க. கணக்கெல்லாம் படிச்சிருப்பாங்க, ரியல் லைஃப்பை பற்றி தெரியாது, நல்ல அரசாங்கம்னா என்னன்னு தெரியாது. ஆனால் இவங்களுக்கு வேணுங்கிற உரிமையெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். இன்னும் காலேஜில் படிச்சிருக்காங்க, படித்தவங்க அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி யாரோ ரத்தம் சிந்தி கண்ணீர் சிந்தி வெற்றி அடைஞ்சி அந்த வெற்றி பெற்று தந்திருப்பார்கள், அதை இவர்கள் அனுபவித்து கொண்டிருப்பார்கள். இப்போ சுதந்திர இந்தியா சுதந்திரத்தில் நமக்கு ஒன்று அந்த போராட்டத்துலலாம் நம்ம கலந்துக்கல. ஆனால் யாரோ வெற்றி பெற்று கொடுத்த அந்த சுதந்திரத்தை இப்போ நம்ம சந்தோஷமாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது நமக்கு இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வெற்றி பெற்று தந்தாங்கங்கிற உணர்வு கூட நமக்கு இருக்காது. என்னமோ நமக்கு பிறக்கும் போதே பெரிய உரிமையோடு பிறந்த மாதிரி நாம் நினச்சி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அது மாதிரி இவர்கள் இருப்பார்கள். Those they condemn, whose ways they now oppose. Those they condemn,
ரொம்ப கண்டம் பண்ணுறது, அது தேவையற்றது, வேண்டாம் அப்படின்னு கண்டம் பண்ணுறவங்க. whose ways they now oppose, அந்த வழிகளை இப்பொழுது அவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வழிகளை இவர்கள் கண்டம் பண்ணுவாங்க. saying why not let well enough alone, why not let well enough alone, ஏன் தனியாக இருந்து நம்ம நல்லா இருக்க முடியாதா? ஏன்னா இதிலெல்லாம் இறங்கித்தான் செய்யணுமா? நம்ம தனியாக இருந்தால் கூட நம்ம ஏன்னா இந்த படித்ததுனால ரியல் லைஃப்பை பற்றி எந்த புத்தியுமே இல்லாமல் ரொம்ப இந்த படித்த பெண்கள்லாம், புதுசாக வர்ற பெண்கள்லாம் அப்படிதான் ஏதாவது ஒரு ஃபூலிஷாக பேசிட்டு இருப்பாங்க. இந்த உலகம்னா எப்படி இருக்கும், இப்போ அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, எதை பற்றியுமே அவங்க தெரியாது. அவங்க படித்ததை வச்சுக்கிட்டு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி சொல்லுவாங்க. அவர் வேர்ல்ட் இஸ் வெரி ப்ளசன்ட் ஆஸ் இட் இஸ், இப்போ இருக்கிற உலகமே எங்களுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது, எங்களுக்கு போதும், எங்களுக்கு ஒன்றும் எந்த உரிமையும் தேவையில்லை அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த பெண்கள், அவர் வேர்ல்ட் இஸ் வெரி ப்ளசன்ட் ஆஸ் இட் இஸ், இப்போ இப்படி இருக்கிறதே எங்களுக்கு இனிமையாக தான் இருக்குது, எங்களுக்கு என்ன வேறு உரிமை தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகையான பெண்கள். தீஸ் டெல்லர்ஸ், இவர்கள் சொல்லுவார்கள், they have all the rights they want, இவர்கள் சொல்லுகின்றார்கள் எங்களுக்கு தேவையான எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்கிறது என்று அவர்கள் சொல்வார்கள். இது ஒரு டைப். இது 4வது ignorant women. அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷ் உமன், ரொம்ப சுயநலம் மிக்க பெண்கள். pigs in petticoats, சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷ், ரொம்ப தங்களை பற்றி மாத்திரம்தான் இருக்கும். அவங்களுக்கு இந்த உலகம், அரசியல், உரிமை இதெல்லாம் தெரியாது. தங்களுடைய வீட்டில் இவங்க சுயநலமாக இவங்க செஞ்சுக்குவாங்க. இவங்க அதிகபட்சம் சண்டை போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நாத்தனார், மாமியார் இவங்களோட சண்டை போட்டு எல்லாத்தையும் இவங்க அனுபவிச்சுக்குவாங்க. இவங்களுக்கு ஒரு அரசோட சண்டை போடணும், அரசு நேர்மையற்று இருக்குது, நமக்கு ஓட்டுரிமை கிடச்சிச்சின்னா அந்த அரசை இப்படி மாற்றணும், அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அதை பற்றி அவங்க யோசிக்கவும் மாட்டாங்க. இவங்க எப்பயுமே சுயநலமாக இருக்கக்கூடிய பெண்கள். இந்த பெண்களை எப்படி கேலி பண்ணாரு பாருங்க, பிக்ஸ் இன் பெட்டிகோட்ஸ். பெட்டிகோட் அப்படிங்கிறது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டிகோட் அப்படின்னா இன்ஸ்கர்ட் அப்படின்னு இந்த பெண்கள் உள்ளணிகின்ற பாவாடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அமெரிக்கன் மாதிரினா ஒரு பெட்டிகோட்டுங்கிறது சாதாரணமாக ஒரு பெட்டிகோட்ஸுங்கிறது ஒரு டைப் ஆஃப் ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸில் பண்ணிக்கு ட்ரெஸ்ஸு போட்டு விட்ட மாதிரி அப்படின்னா இந்த செல்ஃபிஷ் உமன்லாம் எப்படி இருக்குன்னா நல்லா குழுன்னு இருக்கும். ஏதாவது ஒன்று கிடச்சிச்சின்னா கூட தன் பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்கணும்னு தோணாது. ஏதாவது வந்துச்சுன்னா இதுவே உட்காந்து பாதியை தின்னிடும். மீதி இருக்கிறதுல கொண்டு போய் வீட்டுக்காருக்கு கொஞ்சோண்டு கொடுத்து பிள்ளைங்களுக்கு கொஞ்சோண்டு கொடுத்து அங்கேயும் பங்கு வாங்கி இது சாப்பிட்றோம். இதுவே ஒரு முக்கால்வாசி அடிச்சிடும். ஸோ இந்த அதான் கேள்வி பண்ணுறோம். பிக்ஸ் இன் பெட்டிகோட், பெட்டிகோட்ஸ் போட்ட பன்றிகள். ரிச், இவங்க பணக்காரமாகவும் இருப்பாங்க, புவர் ஏழையாக கூட இருப்பாங்க, ஒய்ஸ் புத்திசாலியாகவும் இருப்பாங்க, அன்வைஸ் புத்தி அற்றவங்களாகவும் இருப்பாங்க. ஆனால் டாப் ஆர் பாட்டம் ரவுண்டு. ஒன்று டாப்னா அவங்களுடைய பிரஸ்ட், அவங்களுடைய மார்பக பகுதி நல்ல ரவுண்டாக இருக்கும். ரவுண்டாக இருக்குன்னா என்னென்ன கோலுன்னு இருக்கும். அல்லது பாட்டம், அல்லது அவங்களுடைய புட்டாக்ஸ், அவங்களுடைய அந்த புட்டாக்ஸ் பகுதி பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படி தான் நல்ல கொழுன்னு மார்பகம் அல்லது பின்பகுதியை கொழுன்னு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பெட்டிகோட் போட்ட பண்ணிங்க. இது ஏழையாகவோ பணக்காரியாகவோ அல்லது வயசாகவோ புத்திசாலி இல்லாத எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவங்க செல்ஃபிஷாக தான் இருப்பாங்க. படித்தவங்க கூட இருப்பாங்க, ஏழையாக கூட இருப்பாங்க. ஆனால் ஏழையாக இருந்தாலும் அவங்க இப்படி தான் இருப்பாங்க, சுயநலம் மிக்கவங்களாக இருப்பாங்க. பட் ஆல் சப்ளைம்லி இன்னசென்ட் ஆஃப் தாட். ஆனால் இவங்க எல்லாமே ரிச்சு, புவர், வைஸ், அன்வைஸ் எப்படி இருந்தாலும் இதுங்க எல்லாம் எப்படி இருக்குன்னா கொழுக்கு உடம்ப நல்லா வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்க பண்ணி மாதிரி இருக்கும். ஆனால் சப்ளைம் அப்படின்னா நோபுள் உன்னதமான இன்னசென்ட் ஆஃப் தாட். இவங்களுக்கு சிந்திக்கவே தெரியாது. படிச்சிருப்பாங்க ஆனால் இவங்க சிந்திக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி இன்னசென்ட் ஆஃப் தாட், சிந்தனையில் இன்னசென்ட்டாக இருக்கக்கூடிய அந்த இன்னசென்ட்டுங்கிறது ஒரு நோபுள் உன்னதமான தன்மை. நீங்கள் ஒரு குழந்தைத்தனமாக இருக்கணும், அதுக்காக நீங்கள் முட்டாளாக இருக்க முடியாது. அந்த ஒரு சப்ளைம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு உன்னதமான இன்னசென்ட்டு சிந்தனையில் இருக்கக்கூடிய பெண்கள். அண்ட் கில்ட்லெஸ் ஆஃப் ஆம்பிஷன், ஆசை பிடிச்சிருப்பாங்க ஆனால் கில்ட் இருக்காது, தப்பு இருக்காது. அதாவது பேராசை பிடிச்சி இன்னொருத்தவங்க தான் அபகரிச்சுக்கணும் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க.
அப்படி இருந்தால் இவங்க வந்து உடல் பெருகவே பெருகாது. இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஏதாவது வந்து இவங்களே எடுத்துக்குவாங்க, அவ்வளோதான். வீட்டுக்குள்ளே அவங்க இருப்பாங்க, ஏழையாக கூட இருப்பாங்க, ஆனால் வர்றதே இவங்களே தின்னுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பேராசையெல்லாம் பிடிக்க மாட்டாங்க இவங்க. வாய்ஸ்லெஸ், கில்ட்லெஸ் ஆஃப் ஆம்பிஷன். இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசை என்பது குற்றமுள்ள ஆசை கிடையாது, ஆனால் ரொம்ப ஆசைப்படுவாங்க, யாருக்கும் எதையும் கொடுக்க மாட்டாங்க. guiltless of ambition, save the one deep voiceless aspiration. voiceless aspiration, யாருக்குமே ஒரு குரல் கொடுப்பதுக்கு, வாய்ஸ்லெஸ் அப்படின்னா யாருக்கும் இவங்களால குரல் கொடுக்கலாம் முடியாது. இவங்க யாருக்கும் எந்த குரலும் கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு தான் உண்டு, தன்னுடையது உண்டுங்கிறத மாத்திரம்தான் இருப்பாங்க. டு பி ஃபெட், நல்ல ஃபீடு, ஃபீடுன்னா ப்ரெசன்டென்ஸ், அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பேசிவ் வாய்ஸில் டு பி ஃபெட். இவங்களுக்கு சோறு போட்டுக்கிட்டே இருக்கணும், ஏதாவது இவங்களுக்கு உணவு போட்டுக்கிட்டே இருக்கணும். அதை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா எப்போ பார்த்தாலும் தின்னு 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 பிக்கு மாதிரி டாப் அண்ட் பாட்டம் நல்லா ரவுண்டாக இருக்கும். ஒரு பெண்ணுன்னா எப்படி இருக்கணும் அந்த ஸ்ட்ரக்சர். ஆனால் இது மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே ரவுண்டு ஷேப்பில் இருக்கும், டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் எல்லாம் ரவுண்டு ஷேப்பில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு யாராவது ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இவங்களும் வாங்கி தின்னுக்கிட்டே இருப்பாங்க. they have no use for rights or duties. இவங்களுக்கு உரிமையும் தேவையில்லை, கடமைகளுக்கும் இவங்களுக்கு தேவையில்லை. இவங்களுக்கு கடமைகள் உரிமைகள் இதெல்லாம் அவங்களுக்கு தேவையே கிடையாது. அவங்களுக்கு தேவை பூரா ஏதாவது ஒரு சோறு போட்டுக்கிட்டே இருக்கணும், தின்னுக்கிட்டே இருக்கணும், தான் மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். டியூட்டிஸ் டுடே ஆர் மோர் தேன் தே கேன் மீட். இன்றைய கடமைகள், நீங்கள் ஒரு உரிமை கேட்கணும் அப்படின்னா, ஒரு ரைட் வேணும் அப்படின்னா யூ மஸ்ட் டூ யுவர் டியூட்டி பர்ஃபெக்ட்லி, இல்லையா? ஆனால் இவங்க அப்படியும் செய்ய மாட்டாங்க. டியூட்டிஸ் டுடே ஆர் மோர் தேன் தே கேன் மீட். அவங்க சந்திக்கிற அந்த கடமைகள் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஜாஸ்தி. அப்படின்னா எந்த கடமையும் அவங்க செய்ய மாட்டாங்க. அண்ட் லா இன்ஷூர்ஸ் தேர் ரைட் டு க்ளோத்ஸ் அண்ட் ஃபுட். சட்டமானது இவங்களுக்கு அதிகம் தேவை என்னன்னா இவங்களுடைய உணவு, இவங்களுடைய ஆடைகள். இதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்க மாதிரி. இன்சூரன்ஸ் பண்ணியிருக்க மாதிரினா என்ன அர்த்தம்? அது உங்களுக்கு எப்பயும் கிடைக்கும், நீங்கள் செத்து போனீங்கனாலும் உங்களுக்கு அது வரும். அது மாதிரி இவங்களுக்கு அந்த உணவும் உடையும் மட்டும்தான் இவங்களுக்கு உரிமை. அது இவங்களுக்கு கிடைச்சா போதும், வேற எதை பற்றியும் அவங்க கவலையே பட மாட்டாங்க. இந்த மாதிரியான செல்ஃபிஷ் விமன் இருக்காங்க இல்லையா, இவங்க சொல்கிறாங்க, தீஸ் டெல்லஸ் they have all the right they want. எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்கு, எங்களுக்கு தேவையில்லை என்று இவர்கள் சொல்லுவார்கள். அடுத்தது and more is the pity some good women too. ரொம்ப இதில் பரிதாபம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப பரிதாபமான நிலை என்ன, இவங்களாம் சொல்கிறாங்க ஓகே, ஃபேஷனபிள் விமன் சொல்கிறாங்க, சக்ஸஸ்ஃபுல் விமன் சொல்கிறாங்க, ரிலீஜியஸ் விமன் சொல்கிறாங்க, இக்னோரண்ட் விமன் சொல்கிறாங்க, செல்ஃபிஷ் விமன் சொல்கிறாங்க, இவங்க எல்லாம் சொல்கிறாங்க ஓகேயா. 5 டைப் சொல்லிட்டாங்க. 6வது குட் விமன், குட் விமன் டூ, நல்ல பெண்கள் கூட. 7வது இவங்களும் இதை தான் ஏன் சொல்கிறாங்க, எங்களுக்கு எதுக்குங்க, ஏதோ எங்கள் வீட்டுக்காரர் இருக்காரு, பதிபக்தி, கணவனே கண்கண்ட தெய்வம், இது போதுங்க எங்களுக்கு, எல்லாம் எங்களுக்கு வேணாங்க அப்படின்னு. இதான் பரிதாபகரமான ஒரு சம் குட் விமன் டூ, நல்ல பெண்கள் கூட எங்களுக்கு தேவையில்லான்னு சொல்கிறாங்க பாருங்க, அதுதான் பிட்டி, ரொம்ப பரிதாபகரமான நிலை. குட் கான்சியன்சியஸ் விமன், நல்ல மனசாட்சியுடைய பெண்கள், வித் ஐடியாஸ், நல்ல கருத்துக்களை உடைய பெண்கள், ஹூ திங்க், அவங்க நினைக்கிறாங்க, ஆர் திங்க் தே திங்க், ஒன்று அவங்க திங்க் பண்ணுறாங்க அல்லது தாங்கள் திங்க் பண்ணுறதாக திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது தான் திங்க் பண்ணுறதாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க நல்லவங்க இருப்பாங்க. அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நம்ம ரொம்ப திங்க் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்க திங்க் பண்ணிலாம் சொல்கிறதே கிடையாது. ஹூ திங்க் ஆர் திங்க் தே திங்க், நாம் திங்க் பண்ணுறோன்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்கள். That woman's cause is best advanced by letting it alone. That woman's cause, இந்த பெண்களினுடைய காஸ் என்னன்னா, is best advanced by letting it alone. நாம் எதுவும் செய்வனாயா, நாம் தனியாக இருந்தால் நல்லவங்க, அவங்க பாட்டு நீ நல்லவனாக இருக்கணும் ஆனால் வல்லவனாக இருக்கணும், இவங்க வல்லவனாக இருக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. சில நல்ல ஆட்கள் இருப்பாங்க, ஆனால் அவங்க எந்த வம்பு தும்புக்கும் இதெல்லாம் நமக்கு ஏங்க வம்பு, ஏதோ ஒன்று ஏதோ கொடுக்குது,
சட்டம் இருக்கிறத வச்சுட்டு இப்படி வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு நல்லவங்களாக இருப்பாங்க. நீங்கள் நல்லவங்களாக அங்கே இருந்தாலும் என்ன, அரசாங்கம் உங்களுக்கு வந்து ஒரு அரசை ஆளுகின்றவர்கள் உங்களுக்கு தீங்கிழைக்கிறாங்க அல்லது உங்களுக்கு வேண்டிய உரிமையை கொடுக்க மறுக்கிறாங்கன்னா நீங்கள் போராடணும்ல. நமக்கு ஏங்க அது இருக்கிறது போதுங்க, அதான் வேணாங்க அப்படி நல்லவங்களாக இருப்பான். சில நல்ல ஆண்களும் அந்த மாதிரி இருப்பாங்க, போது நல்லவனாக இருப்பான். ஆனால் அவன் எதுக்குமே நமக்கு ஏங்க நம்ம ஏதோ சரி விடுங்க போனால் போயிட்டு போய்ப்பாங்க அப்படி சொல்லிடுவான். அந்த டைப்பு இவங்க. letting it alone, that she somehow is not a human thing. எப்படியோ பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஹியூமன் திங்கே கிடையாது, இவங்க ஒரு மனித திங் பொருளே கிடையாது. and not to be helped on by human beings. ஒரு மனித வாழ்க்கை not to be helped on by human beings. ஒரு மனித வழிமுறைகள் இருக்கு இல்லையா, ஒரு மனித வழிமுறைகளின் மூலமாக அதான் மனித வழிமுறைகள்னா என்ன, உங்களுக்கு தேவையான கடமைகளை நீங்கள் செய்யணும், அதே சமயத்தில் உங்களுடைய தேவையான உரிமைகளை நீங்கள் பெற்றே ஆகணும். இந்த இதெல்லாம் அவங்களுக்கு சரியாக வராது. ஜஸ்ட் added to humanity and a wing, a branch and extra, not mankind. இவங்க ஒரு மேன்கைண்டே கிடையாது. a wing, ஒன்றினுடைய ஒரு விங் அப்படின்னா அதனுடைய ஒரு சின்ன ஒரு சின்ன பகுதி அல்லது ஒரு பிரான்ச் அல்லது ஒரு எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். நாட் மேன்கைண்ட், ஒரு முழு மனிதனாக இருக்கவே மாட்டாங்க இவங்க. ஜஸ்ட் ஆடட் டு ஹியூமனிட்டி, மனித இனத்திற்கு இவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஜஸ்ட் அண்ட் ஒரு எல் மாதிரி. எல் அப்படின்னா கத்துக்குட்டின்னு சொல்லுவாங்களே, லேர்னர்ஸ் அப்படிங்களா, ஒரு கத்துக்குட்டி மாதிரி தான் இவங்க. இவங்க நல்லவங்களாக இருப்பாங்க, ஆனால் கத்துக்குட்டி, இவங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சு கிடையாது. இவங்க இந்த மனித இனத்தினுடைய ஒரு சின்ன விங், எ பிரான்ச், ஒரு எக்ஸ்ட்ரா. ஆனால் இவங்க நாட் மேன்கைண்ட். இவங்க சொல்கிறாங்க தீஸ் டெல்லர்ஸ் they have all the rights they want அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃபேஷனபிள் விமன், சக்ஸஸ்ஃபுல் விமன், ரிலீஜியஸ் விமன், இக்னோரண்ட் விமன், செல்ஃபிஷ் விமன், குட் விமன், இவ்வளோ பேரும் சொல்கிறாங்க பெண்களுக்கு எது உரிமை தேவையில்லை என்று சொல்கிறாங்க. இதைத்தான் ஆன்டி சஃப்ராஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். தி லாஸ்ட் ஸ்டாண்ட்ஸா. And out of these has come a monstrous thing, a strange, down-sucking whirlpool of disgrace, women uniting against womanhood and using that great name to hide their sin. Vain are their words as that old king's command, who set his will against the rising tide. But who shall measure the historic shape of these poor traitors? Traitors are they all to great democracy and womanhood. இப்போ கடைசியில் இந்த ஸ்டாண்ட்ஸாவில் சம்மரைஸ் பண்ணி சொன்னார். இந்த பெண்கள் எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய தீங்கை இழைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஃபேஷனபிள் விமன், சக்ஸஸ்ஃபுல் விமன், ரிலீஜியஸ் விமன், இக்னரண்ட் விமன், செல்ஃபிஷ் விமன், த குட் விமன், இவங்க எல்லாம் இந்த சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா. அண்ட் அவுட் ஆஃப் தீஸ் ஹேஸ் கம், இவர்களுடைய இந்த ஒரு பொறுப்பற்ற தன்மையினால் பெண்களுக்கு எங்களுக்கு உரிமை எல்லாம் வேண்டாங்க, எங்களுக்கு என்ன உரிமை தேவை, எங்களுக்கு தான் தேவையானது இருக்கே என்று இவர்கள் சொல்லி கொண்டிருக்கின்ற இவர்கள் இந்த செயல்பாட்டினால் ஒரு பெரிய ஒரு மான்ஸ்ட்ரஸ், ஒரு பூதாகரமான ஒரு பெரிய பிரச்சனை உருவாயிருக்கு. எ ஸ்ட்ரேஞ்ச் டவுன் சக்கிங் whirlpool அப்படின்னா சுழல், ஒரு ஆற்றுல ஒரு சுழல் இருக்கும்ல, அது மாதிரி ஒரு சுழல். whirlpool ஆஃப் டிஸ்கிரேஸ், ஒரு அவமானம். எவ்வளோ பெரிய அவமானத்தை ஒரு பெரிய ஒரு பூதாகரமான ஒரு ஸ்ட்ரேஞ்ச், ஒரு விசித்திரமான ஒரு மாபெரும் அவமானத்தை உருவாக்கக்கூடிய விஷயத்தை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று இவர்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அதெல்லாம் வேணாங்க, நீ வேணான்னு சொல்றதன் மூலமாக இந்த பெண்கள் இனத்திற்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் இழந்து போயிட்டோம். பெண்கள் எவ்வளவு பெரிய அவமானத்தை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு அறிவு புத்தி கூட உனக்கு இல்லையா அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்குறாங்க. அண்ட் அவுட் ஆஃப் தீஸ், இவைகளிலிருந்து ஹேஸ் கம், ஒன்று வருகிறது, ஒரு மிக பூதாகரமான ஒன்று வருது. அது என்னன்னா டிஸ்கிரேஸ், அவமானம். அது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் டிஸ்கிரேஸ். அவமானம்னா நேருக்கு நேராக எதிர்த்து உங்கள் முன்னாடி ஓடி
அப்படி இல்லை, அப்படி சொல்கிற டிஸ்கிரேஸ் இல்லை. ஆனால் உங்கள் அறியாமையே பெண்களுக்கு ஒரு அவமானம் இழைக்கப்படுது, பட்டுக்கிட்டு இருக்கு. அது உங்களை டவுன் சக்கிங், கீழ் நோக்கி இழுக்கும். டவுன்னா கீழ் நோக்கி, சக் அப்படின்னா உரிகிறது, கீழ் நோக்கி உரியும். கீழ் நோக்கி உரிகின்ற ஒரு சுழல் மாதிரியான ஒரு அவமானத்தை இது ஏற்படுத்துகிற, ஒரு பூதாகரமான அவமானத்தை இது ஏற்படுத்துதுன்னு கூட இவங்களுக்கு தெரியல. விமன் யுனைட்டிங் அகைன்ஸ்ட் விமன்ஹுட். இந்த பெண்கள் எல்லாம் உமன்ஹுட், பெண்மை என்பதற்கு எதிரான யுனைட்டடா இருக்காங்க இந்த பெண்கள்லாம். அதாவது இந்த ஃபேஷனபிள் விமன், சக்சஸ்ஃபுல் விமன், இந்த செல்ஃபிஷ் விமன், இந்த குட் விமன், இந்த ரிலீஜியஸ் விமன், இந்த இக்னரண்ட் விமன், இவங்க எல்லாமே யுனைட்டடா ஒன்று சேர்ந்து உமன்ஹுட், பெண் தன்மைக்கு அகைன்ஸ்டாக இவர்கள் செயல்படுகிறார்கள். அண்ட் யூசிங் தட் கிரேட் நேம் டு ஹைட் தேர் சின். அந்த உமன்ஹுட் என்கின்ற பெரிய பேரை இவங்க பயன்படுத்துகிறாங்க. எதுக்குன்னா டு ஹைட் தேர் சின், தங்களுடைய பாவத்தை. இப்படியெல்லாம் பெண்கள் எங்களுக்கு தேவையில்லைங்க, எல்லா ரைட்ஸும் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி சாதாரண மற்ற பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமையை கிடைக்க விடாமல் செய்கின்ற பெண்களே சொல்கிறாங்கய்யா, இவ்வளோ பெண்கள் சொல்கிறாங்கய்யா, உங்களுக்கு ஏதுக்குயா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு பெரிய பாவத்தை இவங்க சுமக்கிறாங்க. அண்ட் யூசிங் த கிரேட் நேம் டு ஹைட் தேர் சின், தங்களுடைய பாவங்களை, தங்களுடைய செயல்களினால் ஏற்படுகின்ற பாவங்களை மறைப்பதற்கு அந்த கிரேட் நேம், அந்த உமன்ஹுட் என்கின்ற கிரேட் நேமை பயன்படுத்துகிறாங்க. வெயின் ஆர் தேர் வேர்ட்ஸ், தேர் வேர்ட்ஸ் ஆர் வெயின். வெயின்னா யூஸ்லெஸ், இவர்களுடைய வார்த்தைகள் யூஸ்லெஸ். as that old king's command. ஒரு பழைய ராஜா அவன் கமாண்ட் பண்ணா எவன் கேட்பான்? ஒரு ஓல்டு கிங்ஸ் கமாண்ட் who set his will against the rising tide. rising tide, டைடுனா பேர் அலை, ரைசிங் டைட் அப்படின்னா உயர்ந்து கொண்டிருக்கின்ற பேர் அலையின் முன்பாக ஒரு அரசனுடைய கட்டளை என்பது எப்படி செல்லா காசாக இருக்குமோ அது மாதிரி இந்த பெண்களினுடைய வார்த்தைகள் எல்லாம் யூஸ்லெஸ்ஸாக போயிடும். இவங்க இன்னைக்கு இருக்கிறத வச்சுட்டு சொல்கிறாங்க, ஆனால் பெண்களுக்கு அந்த உரிமையெல்லாம் மறுக்கப்பட்டுச்சுன்னா ஒரு காலத்தில் இவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் செல்லா காசாக போயிடும். எப்படி என்றால் the old king's command who set his will against the rising tide. அப்படி கொதித்து எழுந்து கொண்டு, உயர்ந்து ஓங்கி எழுந்து கொண்டிருக்கக்கூடிய அலைகளுக்கு எதிராக கட்டளையிடுகின்ற ஒரு அரசனுடைய செயல் யூஸ்லெஸ்ஸாக இருக்குமோ? நீ ஒரு ரைசிங் டைடுக்கு எதிராக நீங்கள் ஏதாவது கமாண்ட் பண்ண முடியுமா? அப்படி நீங்கள் கமாண்ட் பண்ணால் நீ ஒரு முட்டாள், அது செயலேப்பட முடியாது, அது யூஸ்லெஸ். அது மாதிரி தான் இந்த பெண்களுடைய வார்த்தைகளும் யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். பட் who shall measure the historic shame of these poor traitors? இவர்கள் துரோகிகள், ஆனால் புவர் ட்ரைட்டர்ஸ். துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு டெமோக்ரஸி, டு கிரேட் டெமோக்ரஸி அண்ட் உமன்ஹுட், பெண்களுக்கும் ஜனநாயகத்திற்கும் எதிரான துரோகிகளாக இவர்கள் இருக்கிறார்கள்னே இவங்களுக்கு தெரியல. நாம் ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான துரோகி என்பதை கூட இவங்களுக்கு புரியாமல் இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஆஃப் தீஸ் புவர் ட்ரைட்டர்ஸ், இவங்க ஒரு புவர் ட்ரைட்டர், துரோகி. இந்த இவர்களுடைய துரோகத்தினால இந்த ஜனநாயகம், இந்த பெண்கள், இவர்கள் எவ்வளோ பெரிய ஷேம், ஹிஸ்டாரிக் ஷேம், ஒரு வரலாற்று அவமானத்தை பெண்கள் சம்பாதிக்கின்றார்கள் இவர்களுடைய துரோகத்தனத்தினால் என்பதை கூட who shall measure? இது யார் மெஷர் பண்ண முடியும்? அப்போ இவங்க அளவிட முடியாத அளவிற்கு பெண்களுக்கு ஒரு ஷேமை உண்டாக்கக்கூடிய ஒரு அற்பமான ட்ரைட்டர்ஸ் தான் இந்த வகையான பெண்கள் எல்லாம் என்று சொல்லி, ஒரு ஆன்டி சஃப்ரஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க எப்படி இந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க என்று இந்த கவிதையின் மூலமாக இவர் விளக்குகிறார். தேங்க்யூ. அடுத்தது